கைஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தலைவன் வந்துட்டான். பட் ஆனால் இவன் வரத்துக்கு இன்னும் 1 hour இருக்குது. 1 hour வரத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சீக்கிரம் போய் ஒரு சின்ன அட்டாக் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம அட்டாக் பண்ணுறது எப்படின்னா, இப்போ எப்படி அட்டாக் பண்ணுறோம் காட்டுறோம். ஸோ இது நமக்கு சொல்லிக் கொடுத்தது பார்த்தோன்னா நம்ம கேமிங் ராஸ்கல் ப்ரோ தான். ஸோ நவீன் ப்ரோ தான். அவர் சூப்பராக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஜஸ்ட்டு அவரை பார்த்தா நம்ம கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா லூட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour எடுத்துட்டேன்னா பார்த்துங்களேன். 1/2 hour எப்படி எடுத்தேன்னா, ஸோ சிம்பிள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கோப்ளின், எந்த கோப்ளின் யூஸ் பண்ணுறோம், சூப்பர் கோப்ளின் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வால் பிரேக்கர் பார்த்திங்கன்னா சூப்பர் வால் பிரேக்கர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்தமாரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதேமாரி இப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா ஸ்டோரேஜுக்கு 3 போதும். இதே பார்த்திங்கன்னா கலெக்டருக்கு 1 போதும். ஸோ அந்தமாரி நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்தோம்னா ஸோ டக்குன்னு ஃபில் பண்ணிடலாம் கைஸ். பாம்பு கிட்ட போகும்போது மட்டும்தான் டக்குன்னு இவன் டேமேஜ் ஆகும். மற்றபடி இந்த இந்த மெத்தட் ரொம்ப அப்படியே உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, எந்த இடத்துல இறக்கணுமோ இப்படி இறக்கி விட்டுருங்க. கரெக்டாக டார்கெட் பண்ணி அவன் அடிச்சுட்டு வந்துடுவான் கைஸ். நமக்கு என்ன வேணுமோ அவன் எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ இன்னும் 1 hour இருக்குது அவன் வரத்துக்கு. ஸோ 1 hourனால் டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்களா, வித்தின் 20 seconds நம்ம எடுத்தாச்சு. ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம வரிசையாக அடிச்சு நவுத்திக்கிட்டே இருக்கலாம் கைஸ். ஸோ இப்போ இந்தமாரி இருக்குன்னு வச்சுக்கலாம், பார்க்கலாம் பல்காக இருக்கா. ஸோ ஒன்றும் இல்லை, அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் இந்தமாரி இருக்கிறது எப்படி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒவ்வொரு கலெக்டருக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு கோப்ளின் மட்டும் இறக்குங்க, அவனே எல்லா வேலையும் பார்த்துருவான். ஸோ இது சூப்பர் கோப்ளின். ஃபஸ்ட்டு இன்விசிபிளாக இருப்பான் இது அட்டாக் பண்ணி முடிக்கிற வரைக்கும். பார்த்திங்களா, இது பெஸ்ட் அட்டாக் நண்பர்களா, அவர் சூப்பராக சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ இந்தமாரி உங்களுக்கு முழுசாக இருக்கா, அந்த இடத்துல வந்தீங்கன்னா வால் பிரேக்கரை போடுங்க. ஓகேவா, வால் பிரேக்கரை போட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற கலெக்டர்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நேராக அங்கே தான் போவான். ஸோ நெக்ஸ்ட்டு கலெக்டருக்கு இப்போ தூரத்தில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அதுமாரி ஏற்கனவே இருக்கிற கோப்ளின் அட்டாக்கிங்கில் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் இறக்காதீங்க. ஏன்னா நம்ம கோப்ளின் டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த சைடு டக்குன்னு போகிறதுக்காக நான் இதை போட்டுருக்கேன். எப்படி போட்டாலும் இந்த வால் பிரேக்கர் இறக்கிடுவாங்க கைஸ். இந்த 2 நிமிஷத்தில் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சு கைஸ். இதை நம்ம மீட் பண்ணவே இல்லை பாருங்களேன். இப்போ ஸ்டோரேஜ் ஃபுல்லாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் ஃபுல்லாக. ஸோ அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும். ஈஸி கைஸ், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் கைஸ், 1/2 hour முடிஞ்சிருச்சு கைஸ். ஸ்டோரேஜே ஃபுல்லாகிடுச்சு. ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டோம் பாருங்களேன். 26 lakh இப்போ மேக்ஸிமில் இருக்குது. ஸோ இங்கேயும் ரிசர்ச்சும் வந்துட்டான் பைப்பில். பாருங்க லெவல் TH17 லாஸ்ட் லெவல் ஆஃப் ட்ராகன் போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், மை ஃபேவரட் ட்ரூப் இறங்கிட்டுருக்கலாம். ஸோ இன்னும் இது லைவில் இருக்குது கைஸ். பூஸ்ட்டு 12 minutesக்கு அப்புறம் நம்ம ஒரு பூஸ்ட் போடுவோம். மொத்தம் எத்தனை பூஸ்ட் யூஸ் பண்ணலாம்? 7 பூஸ்ட் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கே முடிஞ்ச வரைக்கும் 7 பூஸ்ட் யூஸ் பண்ணுறேன் கைஸ். யூஸ் பண்ணிவிட்டு நான் ட்ராகன் அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இவனை வச்சு இப்போ 3 ஆர்ச்சர் டவருமே அப்டேட்டில் இருக்குது. இந்த ஆர்ச்சர் டவர் அப்டேட்டில் இல்லை. ஸோ இந்த ஆர்ச்சர் டவர் அப்டேட் பண்ணுறோம். எதுக்குன்னா நம்ம இதெல்லாம் இந்த ஆர்ச்சர் டவர்லாம் அப்டேட் பண்ண பிறகு ஃபைனலி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா இதான் பிளானு. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வால் அப்டேட் பண்ணிடுறோம். வீடியோ பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆர்ச்சர் டவருக்கு எவ்வளோ வேணும்? 11 lakh. ஓகே, இப்போ அடுத்தது 4 hours ஒருத்தன் வரான், 7 hours ஒருத்தன் வரான், 10 hours ஒருத்தன் வரான். ஓகே, இவன் 15 hours. சூப்பர். ஸோ 15 hours வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு தான் கைஸ் நான் ஸ்பெல் யூஸ் பண்ணுவேன். ஸோ 1 2 3 4 5 கலெக்ட் ட்ரெஸரியில் எது இருக்கான்னு பார்க்கணும். ட்ரெஸரியில் இருக்குது கைஸ். ஸோ நோ ப்ராப்ளம். 1 2 3 4 5 6 போட்டாச்சு. 0 ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம ஃபுல்லாக போட முடியாது. எத்தனை? 1 2 3 தான் போட முடியும். பட் இருந்தாலும் கலெக்டர்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கோ. ட்ரெஸ்ஸர்லேருந்து மொத்தமாக தூக்கிடுவோம்.
தூக்குனா அவனை போட வேண்டாம், இவ்வளோ மட்டும் போடும். ஓகே கைஸ், இப்போது இவன் வந்து 4 hours 10 hours 7 hours 10 hours இவன் 15 hours. ஓகே கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படியா போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ இதுதான் நம்மளோட வால் அப்டேட்டு, ரெகுலர் அப்டேட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் கைஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேணுன்னா நான் வந்து பில்ட்ரு போர்ஷன் யூஸ் பண்ணிக்குவேன், அப்புறம் வந்து பார்த்தோன்னா ரிசர்ச் போர்ஷன். ஸோ இப்படி தான் ஹேமர் ஜாமில் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பட் ஆனால் எனக்கு வந்து ராயல் சாம்பியனும் கிராண்ட் வார்டனும் அப்டேட்டில் வேணும். ஸோ அதனால் அவங்க 2 பேர்த்தையும் கண்டினியூ அப்டேட்டில் வச்சுருக்கேன். ஸோ கிராண்ட் வார்டன் வந்த பிறகு கிராண்ட் வார்டை தான் நான் அப்டேட் போடுவேன். ஸோ இட்ஸ் ரெகுலராக தான். இவை 2ம் நெக்ஸ்ட்டு சிடபிள்யூஎல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட்டில் தான் வச்சுருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த சிடபிள்யூஎல் வந்து இந்த ஹேமர் ஜாம்னு 1 day 9 hours முடிய போகுது. ஸோ நடுவில் வாய்ப்பு கிடைச்சா இவங்களெல்லாம் அப்டேட் பண்ணலாம், ஒரு அப்டேட் மட்டும் போட்டுடலாம் நடுவில். சரிங்களா? ஸோ இன்னொரு இவங்கெல்லாம் வெளியில் வந்த பிறகு போட்டுட்டு ஒரு அப்டேட்டை போட்டுட்டு, ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம இவனை அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இவன் இன்ஃபோக்கு வந்துட்டான் பார்த்துக்குங்க. இவனை அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது என்னோடய ரிசர்ச்சில். நெக்ஸ்ட்டு வந்து இவனையும் தான் கைஸ் அப்டேட் பண்ணணும். ஓகே, பார்ப்போம். நிறைய ரிசர்ச்சில் இருக்குது. பட் ஆனால் அடுத்தது நம்ம எவனை போட போகிறோம் அப்படின்னா, இந்த இவனை கைஸ், இவனை போட்டுட்டு அதுக்கப்புறம் இவனை யாரை கிளான் கேஷுவல் அப்டேட் போட்டுட்டு 2 ஆச்சா. 3வது வந்து பார்த்திங்கன்னா 3 பில்டர் நம்மகிட்ட இருக்கான். இந்த 2 hours 3 ஆர்ச்சரையும் ஹேண்டில் பண்ணுறேன். கிராண்ட் வாட்டரும் ஆயில் சாம்பியனும் ரெகுலர் அப்டேட்டில் இருப்பான். ஸோ 3வதாக இது 1 2 இது 2யும் அப்டேட் போட்டுட்டு 3வதாக ஒருத்தனை அப்டேட் பண்ண போகலாம். வெங்கைஸ் இவனை போட்டாலும் போடலாம், ஏன்னா ஆல்ரெடி இவன் நீடு இல்லை இப்போதைக்கு. பட் ஆனால் இவனை தவிர வேறு யார் இருக்கா முக்கியமான ஆளே? இவன் 2ஐயும் மட்டும் போட்டுட்டு கைஸ், மீதி ஒருத்தனை வந்து நம்ம இதில் வச்சுருப்போம், சைடில் இந்த சின்னது இந்தமாரி இதாக அப்டேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ அதான் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், பார்ப்போம். 2 மேஜர் அப்டேட்டு, இன்னொன்று வந்து மைனர் அப்டேட்டில் போடுவோம். இன்னொன்று வந்து அந்த விசா டவர்லாம் மேக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைஸ் வரிசையாக. ஸோ விசா டவருக்கு அடுத்தது போடலாம். விசா டவர்லாம் இப்போது நம்ம ஹேமர் ஜாம் விட்டுட்டு போனோம்னா 1 day 6 hours கைஸ். பார்ப்போம். ஸோ ஹேமர் ஜாம் முடியறதுக்கு முன்னாடி வால் ஃபுல்லாக அப்டேட் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன், ஆக்க முடியாதுன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஓகே கைஸ், பாய்.